ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம நினச்ச மாதிரி தான் இருந்தது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகும் அப்படின்றது வந்து நினச்சது தான். ஏன்னா நேற்று இறங்குனதுக்கான காரணம் ரொம்ப பெரிய சாலிடாக இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும்னு நினச்சோம். பட் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அகைன் ஒரு டவுன் ஆச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேஷன்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு மார்க்கெட் பிஹேவியரில் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.5% வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. 375 ரூபா இருந்த நிஃப்டி ப்ரீமியம் இப்போ ஆல்மோஸ்ட் 230 ஆகிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ப்ரீமியம் டிகே வந்து நாளைக்கு நடக்கும்ன்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 145 பாயிண்ட்டு இல்லை 140 பாயிண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்காக வந்து ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும். புட் சைடில் ரொம்ப அதிகமான ப்ரீமியம் வந்து இன்றைக்கி கரைஞ்ச மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு, அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,000 வரைக்குமாவது போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாளைக்கு நைட்டு யூஎஸில் அந்த யூஎஸ் ஃபெட் மினிட்ஸ் இருக்குது. எனக்கு மேபி அந்த ஒரு விஷயம் வந்து ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூஎஸ் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு, ஏன்னா அதுவுமே ரொம்பவே திணறிட்டு இருக்குது. அதுதான் வந்து உண்மை. நான் வந்து டவ்வையும் S&P 500 சொல்கிறேன். பட் நாஸ்டாக் லாஸ்ட் 2 டேஸை நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுதான் நேற்று நம்ம ஐடி ஸ்டாக்ஸை பெரிய அளவு விழாமல் பார்த்துருந்தது. பட் இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே ஃபாலோ ஆகிருக்கு. அண்ட் நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் 23,700 ஸ்ட்ராடல் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 230 பாயிண்ட் தாங்க வச்சுருக்கு. 375லேருந்து 230 சொல்லும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 140 பாயிண்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாள் வந்து டிகே நடந்திருக்கு. ஒரு சூப்பரான டிகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுதான் அந்த தில்லுக்கு துட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. நேற்று யாரெல்லாம் பயப்படாமல் விக்ஸ் 15.6க்கு மேலே இருந்தாலும், ப்ரீமியம் ஹெவியாக இருந்தாலும் நான் வந்து பொசிஷன் எடுப்பேன் அப்படின்னு எடுத்தவங்களுக்கான ரிவார்டு தான் வந்து இந்த ஒரு ப்ரீமியம் டிகே அப்படின்றத பார்க்குறேன். 30 ரூபா 20 ரூபா எடுக்கிறது விஷயம் இல்லை, இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம். ஏன்னா 380ன்னு சொல்லும்போது ஒரு நாளில் இன்னும் அகெயின் 380 பாயிண்ட்னா கஷ்டம். மேபி இதனால தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்திருக்கும். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு மார்க்கெட் வேகமாக மேலே போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். கம்ஃபர்டபுள் ஐவியும் அதே தான் சொல்லுது, மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ வரையும்னா டில் 24,000 வரைக்குமே அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு. பட் புட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எழுதியிருக்காங்க. 24லேயும் ஈவன் புட்டு இருக்குது. புட்டை வந்து அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது 23,700 நல்ல ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. 41 லட்சம் 45 லட்சம்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த சைடு 23,800 உடைக்கணும், இல்லை இந்த சைடு 23,500 உடைக்கணும். இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு 23,800 850 உடைச்சா மார்க்கெட் 24,000 போகலாம் அப்படின்றத நினச்சிட்டு இருக்கேன். பிசிஆர் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஐவிபி நேற்று 94 இருந்தது 79ன்னு சொல்லும்போது நல்லாவே ஒரு ட்ராப் நடந்திருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்ஷன் ப்ரீமியங்களில் இருக்கிற வால்டலிட்டியை குறைச்சிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வால்டலிட்டியை குறைச்சாதான் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஓகேங்களா? ப்ரீமியத்தில் இருக்கிற வால்டலிட்டியை குறைச்சாதான் மார்க்கெட் வந்து ஒரு சைடு போகும். அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி. ஸோ இந்த எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி என்ன மாதிரி சொல்லுது அப்படின்னா, இதுதான் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது நேற்று விஷயம் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்குச்சுன்னு தெரிஞ்சு டிஐ ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் நேற்று ஈவன் க்ரீனில் இருந்திருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகேங்களா? 241 கோடி க்ரீனில் இருக்குது அப்படின்னா நேற்று இறங்கின அந்த ஒரு 380 390 பாயிண்ட் ஒன்றுமே இல்லை. அது இன்னும் வித்தின் ஒரு 4 to 5 டேஸில் ரெக்கவர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். எஃப்ஐ இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ஒரு 27,000 கோடி இருக்குது. இதை வந்து இன்றைக்கி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டை எனக்கு தெரிஞ்சு ஒரு டைரெக்ஷனில் திருப்புவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். எஸ்னன் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ போடுறதே இந்த வீடியோஸை ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்காக மட்டும்தான், லைக் பண்ணுற நண்பர்களுக்காகவும் அண்ட் கமெண்ட் பண்ணுற நண்பர்களுக்காக மட்டும்தான். ஸோ உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் டெய்லி தந்துக்கிட்டு இருங்க. அண்ட் செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இது கண்டிப்பாக நடக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஷார்ப் ரேலி நான் வந்து அப்சைடில் பெட் பண்ணுறேன். பார்க்கலாம், இது நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இது நடந்தாலும் சொல்கிறதுக்கு கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 6.5% வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஐவி நல்லாவே கம்மியாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 22 23 இருந்த அட்டமணி ஐவி வந்து இன்றைக்கி ஒரு 17 கீழே 16.7 அப்படின்னு சொல்கிற ஒரு வேல்யூவில் இருக்குது. அப்படின்னா நல்ல ஒரு கிராஷ் வந்து இருக்குது. அந்த கிராஷ் தான்
375 இருந்த ப்ரீமியத்தை இப்போ 230 மாற்றி வச்சுருக்கு. நல்ல ஒரு பெட்டு இன்றைக்கி கிடச்சிருக்கும் ஸ்ட்ராடல் பிளேயர்ஸ்க்கு. நாட் ஓன்லி ஸ்ட்ராடல் பிளேயர், வேறெவர் நம்ம எங்கெங்கெல்லாம் செல் பண்ணியிருக்கோமோ அங்கே எல்லாமே ப்ரீமியம் வந்து நல்லாவே இன்றைக்கி குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐவி ரேஞ்சு நாளைக்கு நாளானிக்கு வந்து கொஞ்சம் அப்சைடில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நடுவில் எந்த ஒரு நியூஸும் வராமல் இருக்கிற வரைக்கும் அப்சைட் போக வாய்ப்பு. ஸ்ட்ராடல் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட இப்போ 230 பாயிண்ட் தான் இருக்குது. ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால 200 பாயிண்ட் தான் ரேஞ்சு. ஸோ அதுபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல்ஸை பொறுத்த மட்டுக்கு நேற்றுலேருந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே உயர்ந்த மாதிரி காணப்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது, போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. பட் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நல்லா மேலே போக பார்த்தான். பட் முடியலை, நிஃப்டி பிடிச்சி கீழே வலிச்சு விட்டுருச்சு. பட் பார்க்கலாம், இன்னும் வர இருக்க நாட்டில் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு எதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. கண்டிப்பாக இது வந்து மிட் மந்த்துக்குள்ளே மந்த்து போகுது அப்படின்றதுனால ஒரு மாதிரி ஸ்லோவாக மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம். மேபி வந்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த 23,500க்கும் 24,500க்கும் நடுவுலேயே அடுத்த ஒரு 2-3 வாரம் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்லேயும் பெரிய அளவு வந்து சிக்னிஃபிகண்ட்டான ஒரு வேல்யூ ஏற மாட்டுது, இறங்கவும் மாட்டுது. ஸோ ரவுண்ட் அடிக்க தான் பார்க்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நேற்று இருந்ததை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மிட் கேப் நிஃப்டி அப்படியே தான் ஹோல்ட் ஆகுது. 0.93லேருந்து 0.91 சொல்லும்போது பெரிய அளவுலாம் கிடையாது. ஏறின மார்க்கெட்டை அதை இறக்கி விட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் தான் வந்து ஒரு 1.25% நியராக வந்து அவன் தான் அப்பானா. பட் அவனை பிடிச்சி இறக்கி விட்டாங்க, அதுதான் விஷயம். தெரியல, தனியாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது மட்டும் தெரியுது. இது வந்து பிசிஆர்னு சொல்லலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரைக்கும் ஃப்ளாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. 2-3 நாளாக நாஸ்டாக் நல்லா அப்பில் போயிட்டுருக்கு. பட் நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆமாங்க, நாளானிலேருந்து ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஸோ வாரமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸோட ரிசல்ட் வரும். கண்டிப்பாக நாளானிக்கு டிசிஎஸோட ரிசல்ட்டு. ஸோ ஃபாலோ ஆன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் வரும். ஸோ அவங்களோட கைடன்ஸ், அவங்களோட ப்ராஃபிட்டோட ரிசல்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஸோ நாஸ்டாக் ஏரியும் நம்ம ஸ்டாக் ஏறாததுக்கான விஷயம் இதுதான் இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஐவி நல்லாவே கிராஷ் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் ஒரு பாயிண்ட்டு பாசிட்டிவாக என்ன பார்க்குறேன்னா ப்ரீமியமில் நல்ல ஒரு டிகே. ப்ரீமியம் ஹெவியாக இருந்தால் தாங்க மார்க்கெட் ஆடும், மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கும். ப்ரீமியமில் அதாவது ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ரவுண்ட் அடிக்க வாய்ப்பு. ஸோ பார்க்கலாம், இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பார்க்கும்போது அகைன் மார்க்கெட் அங்கேயே சுற்றி நான் வந்து மார்க்கெட் வந்து அதே 200 டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி நிற்கிது. அதுதான் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு வீக்னஸாக வந்து பார்க்குறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ செக் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ விஷயம் கண்டிப்பாக நாளை உங்கள் ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.